கோவை பீலமேடு விளாங்குறிச்சி ரோடு பகுதியில் அமைந்துள்ள தமிழ்நாடு மாநில வாணிப கழகத்தின் கோவை முதுநிலை மண்டல மேலாளர் அலுவலகத்தில் இன்று அக்டோபர் 3 டாஸ்மாக் தொழிற்சங்கத்தை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுபான பாட்டில்களில் ஸ்டிக்கர் ஒட்ட மாட்டோம், காலி பாட்டில்களை வாங்க மாட்டோம் எனவும் நிர்வாகமே ஸ்டிக்கர் ஒட்டி வழங்க வேண்டும், மேலும் பாட்டில்களை திரும்ப பெறுவதற்கு தனி ஆட்கள் நியமிக்கப்பட வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தினர். மண்டல மேலாளர் அலுவலகத்தில் இல்லாததால் அவர் வந்து நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என ஊழியர்கள் கோரிக்கை வைத்தனர். போராட்டத்தில் கலந்து கொண்ட ஊழியர்கள் 2003இல் டாஸ்மாக் நிறுவனம் மது விற்பனைக்காக தொடங்கப்பட்ட நிலையில் தற்போது அனைத்து வேலைகளும் ஊழியர்களின் மேல் திணிக்கப்பட்டு பணி சுமை அதிகரித்துள்ளதாகவும், குறிப்பாக பாட்டில்களில் ஸ்டிக்கர் ஒட்டுவதும் காலி பாட்டில்களை திரும்ப பெறுவதும் சிரமத்தை ஏற்படுத்துவதாகவும் தெரிவித்தனர். மேலும் எச்சில் பாட்டில்களை வாங்கும் போது சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு உடல் ரீதியாக பாதிக்கப்படுவதாகவும், திமுக தேர்தல் வாக்குறுதி 159ஐ உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் எனவும், திமுக அரசு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை எனவும் குற்றம் சாட்டினர்.